ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நிறைய ஆன்லைன் பொருட்களை வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி நானும் நிறைய பொருட்களை வாங்கியிருந்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் மீஷோவில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே வாங்கின பொருட்கள் தான். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருந்தேன் எல்லா பொருட்களுமே. இது எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் எல்லாமே முன்னையே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் சேனலை. இப்போது நான் மீஷோவில் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம எல்லா பொருட்களும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்றுன்னு சொல்லலாம். நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தேன். இதனுடைய ரிவ்யூ உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் இதனுடைய வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த இட்லி பாட் எனக்கு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிளேட் இட்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட் மினி இட்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இட்லி பாட்டு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இட்லியுடைய தட்டில் இந்த மாதிரி பிளாக் கலரில் நமக்கு ஆப்டான ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். மினி இட்லியில் கூட இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் எல்லாமே நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்ஸ் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆட் டு கட்லேயே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சு இட்லி பாட்டு வாங்கியாச்சு. மேலே இருக்கிற லிட்டு நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஹேண்டில் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாகவும் கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவுக்கு நம்ம சமைச்சிக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக கொடுத்துருக்காங்க. சைடில் நல்லா கிரிப்பான ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்கிறதுனால நல்லா 2 ஸ்க்ரூவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போவுமே இது ஸ்க்ரூ எல்லாம் கழண்டு வராது. கீழே சாண்ட்விச் பாட்டமாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அடி பிடிக்கிற டென்ஷனே இல்லை. என்னதான் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சாலுமே நம்ம கீழே சம்டைம்ஸ் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால இது நல்லா ஹெவியாக கொடுத்துருக்க பாட்டம் அப்படின்றதுனால நமக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த மாதிரி பாத்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதனுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதனுடைய எல்லா ரேட்டுமே சைடில் கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இட்லி வைக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை. ஸோ நல்லாவே இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு இட்லி வச்சுக்கலாம். அது மேலே மினி பாத்திரமும் வச்சுக்கலாம், மினி இட்லி பாத்திரமும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டீமர் தட்டை வச்சு நம்ம அழகாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி என்னுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷனில் நான் இதை போட்டிருக்கேன். இது கடாய் செட்டும் பேன் செட்டு, அப்புறமா சாஸ் பேன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஹேண்டலோட ஹெவியான பாட்டமோடு கொடுத்துருக்காங்க. இதில் 2 கடாய்க்குமே சாஸ் பேனுக்குமே ஒரு லிடு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா 2த்துக்குமே ஒரே லிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற ஹேண்டில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற லிட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது. இதனுடைய ரேட்டு அப்படின்ற சைடில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கடாயிலையும் பேன்லேயும் நல்லா ஹெவியான பாட்டமும் கொடுத்துருக்காங்க. சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது சின்ன குட்டியான சாஸ்பேன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே குட்டியான லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் கீழே சாண்ட்விச் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்காக. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ப்ராடக்ட் அஞ்சரை பெட்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அஞ்சரை பெட்டி வந்து எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அஞ்சரை பெட்டி ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு எல்லா இடத்துலையுமே அங்கங்கே வச்சு கடுகு ஜீரகம் இது எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும். இதனுடைய ரேட் எல்லாம் நான் சைடில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம வந்து தேவை அப்படின்ற போது இதனுடைய கிண்ணம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சின்ன மேலே இருக்கிற பாத்திரமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கிண்ணம் எல்லாமே நல்லா ஹெவியான வெயிட்டாக கொடுத்துருக்கிறதுனால இது வந்து கட் ஆகும், அப்புறம் வந்து இது வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற டென்ஷனே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஆப்டாக இருக்குது. இது மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க, பிளேட்டு. இதை வச்சு நம்ம மேலே எது வேணுமோ நம்ம அதை வந்து உள்ளே வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வரமிளகாய் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். என்னுடைய கிச்சனுக்கு இந்த ப்ராடக்ட்டு ரொம்பவே ஆப்டான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வடிக்கிற பாத்திரம், அன்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். ஸோ இது வேணும் அப்படின்னா சைடில் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரிய ஹோல்ஸ் சின்ன ஹோல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வடிக்கும் போது கையில் வந்து சில பேருக்கு வந்து ரைஸ் வடிக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அழகாக ரைஸ் வந்து வடிச்சுக்கலாம். நமக்கு வேணுன்ற அளவுக்கு ஹோல்ஸை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாஸ்தா அப்படிலாம் நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஹோல்ஸ் வச்சு நீங்கள் வடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரைஸ் வடிக்கிறீங்க அப்படின்னா சின்ன ஹோல்ஸ் வச்சு நம்ம ரைஸ் வடிச்சுக்கலாம். இது வந்து 1 kg கெப்பாசிட்டியோடு நான் வாங்கியிருந்தேன். சைடில் வந்து சூப்பரான ஹேண்டலோட கலர்ஃபுல்லான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிரிப்பாகவும் இருக்குது. எனக்கு என்னுடைய கிச்சனுக்கு இதுதான் நான் டெய்லி வந்து ரைஸ் வடிக்கிற பாத்திரம். என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இதே வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் குழம்பு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைனர். இது வந்து ரைஸ் ஸ்டெய்னர் சொல்லுவோம். ஸோ இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரைஸ் ஸ்டெய்னர் வந்து நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹேண்டிலோடு இருக்குது, சைடில் 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, கீழே இந்த மாதிரி பிடி கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுன்ற போது நம்ம ரைஸ் அழகாக நெக்ஸ்ட்லாம். இது வந்து செட் ஆஃப் 3 பாக்ஸஸ் நல்லா பெரியான ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. இது வந்து சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வந்து மாவு அரைச்சோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா மாவு வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பாத்திரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா ஹெவியான பாட்டமோட ஹெவியான பாக்ஸோட மேலே இருக்கிற லிட்டு கூட நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து வெடிக்கும் அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஒரு பாத்திரத்துலேயே நம்ம மாவு அரைச்சி வச்சோம் அப்படின்னா அது புளிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து தனித்தனியாக பாத்திரத்தை டிவைட் பண்ணி தான் மாவு வைப்பேன். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு மாவு புளிக்காமல் இருக்கும். அதனாலே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் லிங்கை கொடுக்குறேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த பவுல் செட் வந்து செட் ஆஃப் 6 வந்துச்சு. ஸோ சைடில் வந்து இதனுடைய ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து பன்னீர் மேக்கர். இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கணும். பன்னீர் வந்து நம்ம கடையில் வாங்குவோம், ஸோ ரொம்ப விலை கொடுத்து வாங்குவோம். இது வந்து பன்னீர் மேக்கர். நம்ம வந்து 1 லிட்டர் வந்து பன்னீர் வந்து இது அழகாக இதில் செஞ்சுக்கலாம். நம்ம இதனுடைய பன்னீர் மேக்கர் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்லேயும் கேளுங்க. இந்த பன்னீர் மேக்கருடைய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா லிங்க்கும் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து தோசை திருப்புறதுக்காக ஒரு திருப்பியும் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நம்ம வடகம்லாம் இது பண்ணுறோம், சிக்கன்லாம் பொரிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்காக தான் இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது குட்டியான வாளி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீனில் வந்து இதனுடைய இது கொடுத்துருக்கேன் பாருங்கள், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அழகாக 2 வாளி வாங்கியிருந்தேன். நம்ம வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ரசம்லாம் போட்டு நம்ம சாப்பிட்லாம், சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் கொடுக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து எல்லார் வீட்லையுமே இருக்க வேண்டிய பேக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இருக்க வேண்டிய விஷயம். மெஷர்மெண்ட் ஸ்கூப்பு இதனுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சைடில் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லையுமே இருக்க வேண்டிய ஒன்று. நமக்கு ஏதாச்சும் அளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வச்சு நம்ம அளந்துக்கலாம். இது வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து குட்டி கிரேட்டர். இது வேணும் அப்படின்னா நம்ம துருவுறதுன்னா இதில் துருவிக்கலாம், லைட்டாக துருவி போடணும் அப்படின்னா மாங்காயெல்லாம் துருவிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் செட்டு. இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. நம்ம எல்லாருமே அலுமினியம் பாத்திரத்தில் தான் சமைப்போம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே லேட்டஸ்ட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிட்டே வராங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி குக்கர் செட் வந்து வாங்கியிருந்தேன். 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து 3 குக்கர், 2 லிட்டு கொடுத்துருந்தாங்க. பெரிய குக்கருக்கு 1 லிட்டும், 2 குக்கருக்கு 2 தனித்தனியாக 1 லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆப்டாக வந்து நம்ம எதுக்கு வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி லாஸ்ட் வீடியோ, மீஷோ வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.